அனைவருக்கும் வணக்கம். 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை. இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது மிக மிக நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. பித்திருக்களின் ஆசியையும் பெற முடியும். இன்று முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து படையலிட்டு காக்கைக்கு வைத்து, அதாவது பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து காக்கைக்கு நம்ம இன்றைய தினத்தில் உணவு அளித்து விட்டு அதாவது விரதக்காரர்கள் சாப்பிடும் பொழுது அந்த முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். முன்னோர்கள் சாப்பிடுவதாக ஒரு ஐதீகம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா வயது முதிர்ந்தவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏதாவது அன்னதானம் செய்யும் பொழுது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அவங்களோட ஆசையும் சேர்ந்து கிடைக்கும். இன்றைக்கு முக்கியமாக பசுவிற்கு பார்த்திங்கனாக்கா அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுப்பது நமக்கு பல புண்ணியங்களை தேடித்தரும். இன்றைக்கு சமையலில் பாகற்காயை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக சிறப்புங்க. அதாவது இந்த அமாவாசை தினத்தில் பாகற்காயை மட்டும் சமைக்கக்கூடாது. முக்கியமாக பார்த்திங்கனாக்கா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. நீங்கள் காலையிலே எழுந்தோடனே குளித்து முடிச்சுட்டு சூரிய நாராயணனை வழிபாடு செய்துவிட்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டு வீட்டில் அவர்களுக்கு பிடித்த உணவை படையல் செய்து நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு நீங்கள் காகத்திற்கு உணவளித்து விட்டு சாப்பிடும் பொழுது முன்னோர்கள் ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். சூரிய பகவானுடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும். அன்றைக்கு உங்களால் முடிந்த அளவு முதியவர்களுக்கு, முக்கியமாக முதியவர்களுக்கு நீங்கள் ஏழை முதியவர்களுக்கு இல்லை அனாதைகளுக்கு உணவளிக்க முடிந்தால் உணவளிக்கும் பொழுது உங்களுக்கு செல்வ நிலை மேலும் மேலும் உயரும். அவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். இன்றைய நாள் பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமையினால் ராகு காலம் உங்களுக்கு மாலையில் 4 to 6 தான் வரும். அதனால் இந்த ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து கண்டிப்பாக உங்களோட வழிபாட்டு முறையை செய்யலாம். அதாவது கடன்கள் தீர்றதுக்கும் சொத்து பிரச்சனைகள் தீர்றதுக்கும் நீண்ட நாள் இழுத்து கொண்டிருந்த உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு சேர்றதுக்கும் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது மிக மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதாவது இன்றைய தினம் ஒரே ஒரு எருக்க இலையை எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் மதியானம் படையல் போடும்போதோ இல்லை படையல் போட்டு முடிச்சுட்டு மாலையில் நீங்கள் ராகுகாலம் கழித்து விளக்கேற்றும் போது 6 மணிக்கு மேலே விளக்கேற்றும் பொழுது எப்போவும் ஏற்றுற விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஒரே ஒரு எருக்க இலையை பறித்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதை கீழே தரையில் அந்த இலையை வைக்காமல் ஒரு தாம்பாள தட்டில் அந்த இலையை வச்சுடுங்க. வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே ஒரு விளக்கு வச்சு நெய் இருந்தால் நெய் தீபமாக போடுங்க. இல்லை நல்லெண்ணெய் தான் தீபம் தான் நான் ஏற்றுவேன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு என் கடன் சுமைகள் விரைவில் குறைய வேண்டும், வீட்டில் உள்ள தீய சக்திகள்லாம் அகல வேண்டும், எதிரிகள் விலகணும், என்னுடைய சொத்து எனக்கு சேரணும் அப்படிங்கிற உங்களோட முக்கியமான கோரிக்கைகளை இந்த நாளில் இந்த இலை மீது இந்த தீபத்தை ஏற்றுவதால் உங்களுக்கு உடனே இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கப்படும். அது முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற இந்த அமாவாசை நாளில் இந்த வேண்டுதல்களை அது இந்த எருக்க இலை மேலே நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேண்டுதல்கள் கூடிய விரைவிலே நிறைவேற்றி கொடுக்கப்படும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுத்தடித்து கொண்டிருந்த அந்த மூதாதையர்கள் சொத்து ஒரு 3 அமாவாசை வருவதற்குள்ளேயே உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும். இந்த வேண்டுதல்கள் இந்த வழிபாடு அமையுங்க. அதனால் முக்கியமாக இந்த எருக்க இலையை மறக்காமல் எங்கே இருந்தாலும் பறிச்சுட்டு அதை சுத்தப்படுத்தி அதில் ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் இந்த அமாவாசை அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. கமெண்ட் செக்ஷனில் சூரிய நாராயணா போற்றி போற்றி, சூரிய நாராயணா போற்றி போற்றி அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சூரிய பகவானோட அருளாலையும் மூதாதையர்களோட அருளாலையும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளாலையும் கண்டிப்பாக நீங்கள் வைத்த அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும். அதே போல் குலதெய்வத்துக்கு வழிபாடுன்ற நாளில் செய்கிறது மிக மிக விசேஷம். கிட்டக்க இருந்தாக்கா நீங்கள் போய் கிட்டக்க பண்ணிட்டு வரலான்ற நாளில், எட்டி இருந்தால் எனக்கு கஷ்டம் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுன்னா நீங்கள் அவங்கள நினச்சி கண்டிப்பாக அந்த நாளில் வழிபாடை செய்யுங்க. குலதெய்வத்தோட அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இஷ்ட தெய்வத்தோட அருளும் ஆசையும் சூரியனோட அருளும் கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு சேருங்க. மூதாதையர்களோட அருள் நம்ம இந்த செய்கிற இந்த வழிபாட்டு முறையினால் உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.